الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹ்விற்கே வற்றா புகழ் அனைத்தும். இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் குறிப்பாக நம் யாவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. ஆரோக்கியமான நற்வளத்தையும் நற்சுகத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அமைதி நிறை அன்னையர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதம் நிறைந்த இந்த ரமதான் மாதத்தின் உன்னதமான 3வது ஜும்ஆ தினத்திலே நாம் வீற்றிருக்கிறோம். பத்ர் களத்தை சந்தித்து இஸ்லாமியர்கள் சாகாத சரித்திரத்தை சகாப்தமாக்கிய ஒரு உன்னத நாளான பத்ர் போர் நாளை, அந்த பத்ர் போரை குறித்தும் அந்த பத்ர் போரில் கலந்து கொண்ட படிப்பினைகளை குறித்தும் அவை இன்றைக்கு இருக்கிற பாசிச உணர்வுகளுக்கு எப்படி அது விடியலாக அமைகிறது என்பதை குறித்தும் பத்ரும் பாசிசமும் என்ற தலையங்கத்திலே இந்த ஜும்மாவை நாம் தேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். நல்லதை பேசவும் அதை குறித்து சிந்திக்கவும் வருங்காலத்திலே செயலாற்றிடவும் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும். அன்பானவர்களே, இஸ்லாத்திலே நடைபெற்ற போர்கள் அனைத்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போராகட்டும், அவர்களுக்கு பிறகு கலீஃபாக்களுடைய காலங்களில் நடைபெற்ற போராகட்டும், இஸ்லாத்தின் பார்வையில் நடைபெற்ற போர்கள் அனைத்துமே, ரசூலுடைய வரலாற்றில் நடைபெற்ற போர்கள் அனைத்துமே தற்காப்பு யுத்தங்களை தவிர தடம்புரண்டு தடுமாறி நடைபெற்ற யுத்தங்கள் அல்ல. அடக்குமுறையினால், ஆணவத்தினால், அகம்பாவத்தினால் அல்லது நான் என்ற பாசிச உணர்வினால், நாசிச உந்து சக்தியினால் நடைபெற்ற போர்கள் அல்ல. அனைத்து போர்களும் அமைதி வழியில், அறவழியில் நடைபெற்ற யுத்தங்கள் தான். அது எப்படி யுத்தங்கள் என்பது அமைதி வழியில் நடைபெறும் என்று பார்க்கிற பொழுது, முடிந்த அளவிற்கு போரை தவிர்ப்பதற்கு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. பெருமானாரின் கட்டளைகளும் அதுதான். முடிந்த அளவுக்கு போரை தவிர்த்து விடுங்கள், ஆனால் போர் என்று வருகிற பொழுது வெற்றி வாகை சூடிவிடுங்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடைபெற்ற யுத்தங்கள் அனைத்திலும் நீங்கள் பார்க்க போனால் தற்காப்பு யுத்தங்கள் தான். உதாரணமாக the first war, the Badr,
இஸ்லாத்தில் நடைபெற்ற முதல் போராக இருக்கக்கூடிய இந்த பத்ர் நமக்கு அதற்கு சான்று. இந்த பத்ரின் படிப்பினைகள் இன்றைக்கும் ஏன் என்றைக்கும் நமக்கு உலகத்திற்கு சான்று பகருகிறது. ஒரு போருடைய ஒழுங்குமுறை, ஒரு போரின் நடவடிக்கை எப்படி அமைய வேண்டும் என்கிற ஒரு யுத்தத்தின் யூகத்தை வழிவகுக்கக்கூடிய ஒரு போராக பத்ர் போர் இலங்கியது. நான் வேண்டாம் வேண்டாம் என்று தவிர்த்தும் தடுத்தும் வாழ்ந்தாலும் வம்பு சண்டைக்கு இழுக்கிற பொழுது, அடாவடித்தனமும் அட்டூழியங்களும் கட்டவிழ்க்கப்படுகிற பொழுது, ஒரு சாதாரண மனிதனுடைய இயல்பு அதை எதிர்த்து நிற்பது. அதை எதிர்த்து நிற்கவில்லை என்றால் வரலாற்றில் இவர்கள் கோழை என்று பதியப்படுவார்கள். அந்த அடிப்படையில் நடைபெற்ற போர் தான் பத்ர் போர். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதுவும் மிக குறிப்பாக ரமலான் மாதத்தில் 17வது பிறை. இன்னொரு விஷயம் என்னன்னா, 2வது வருடத்தில் தான், ஹிஜ்ரி 2வது வருடத்தில் தான் ரமலானுடைய நோன்பும் கடமையாக்கப்பட்டது. பத்ர் போரும் ரமலானின் நோன்பும் கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2. அன்பிற்கினியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை, சுத்த சத்திய சன்மார்க்கத்தை பெருமானார் ரசூலுல்லாஹ் அமைதி வழியில் அப்பழுக்கற்ற முறையில் தான் பிறந்த மண்ணான மக்கத்து மண்ணிலே எடுத்து எம்பினார்கள். நியாயத்தை சொல்ல வந்த பெருமானாருக்கு காயத்தை பரிசளித்தார்கள் அரபு மக்கள். அதற்கு சான்று தாயிஃப். பெருமானார் ரசூலுல்லாஹ் தாயிஃபிலே பட்ட வேதனைகள், பட்ட துன்பங்கள், துயரங்கள் மட்டிட முடியாது. அந்த அளவிற்கு பெருமானார் ரசூலுல்லாஹ் சோதனைகளும் வேதனைகளும் சந்தித்து மறைமுகமாகவும் இஸ்லாத்தை பரப்பி பிறகு இந்த மக்கள் ஏற்க மறுக்காத நிலையில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே புலம்பெயர்ந்து செல்லுங்கள், நீங்கள் பிறந்த மண்ணை துறந்து நீங்கள் மக்கமா மண்ணை விட்டு மதினமா நகருக்கு செல்லுங்கள், உங்களுக்கு வெற்றி வாகை வழி மீது விழிவாக காத்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் வாழ்த்து செய்தி சொன்ன பிறகு பெருமானார் ரசூலுல்லாஹ் தன் படைபட்டாளங்களோடு தன்னுடைய சஹாபாக்களோடு புலம்பெயர்ந்து சென்றார்கள். அதுதான் ஹிஜ்ரி என்று வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிறது. இந்த ஹிஜ்ரி 1 முடிந்து 2 வருடங்கள் ஆகிவிட்டது. நல்ல முறையில் பக்கத்து ஊராக இருக்கக்கூடிய மதீனாவிலே இஸ்லாத்தினுடைய பரப்புரை பிரச்சாரங்கள் நடைபெறுகிறது. பொதுவாக இந்த அரபுகளுடைய மரபு என்னன்னா, வன்மத்தையும் விஷமத்தையும் சுமந்து வாழக்கூடியவர்கள், காட்டு மராண்டிகள், காட்டு பயிலுவோம். இவன் என்ன பண்ணான்னா, இந்த இஸ்லாம் இங்கு வளரவில்லை, எங்கோ வளருகிறது, இவனுக்கு அந்த காழ்ப்புணர்ச்சி. அப்புறம் வணிக நிமித்தமாக வந்து போகிற மக்களை அடாவடித்தனமாக சண்டையிட்டு சச்சரவிட்டு அவருடைய வணிக பொருட்களை மீட்டுவது, திருடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு, இன்னும் அபூஜஹல், உத்துபா, ஷைபா போன்ற இந்த குறைஷிகளின் தலைவர்கள் எப்படி இஸ்லாத்தை வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்கிற பாசிச சித்தாந்தம் அன்றைக்கு அவர்களுக்கு எழுந்தது. இந்த பாசிச சித்தாந்தம் மிக மோசமான ஒன்று. இன்றைக்கு உலக அரசியலிலே நாம் பார்க்க போனால் சோசலிசம், செக்குலரிசம், கம்யூனிசம், நாசிசம், பாசிசம், இந்த 5 வரையறுக்குள்ளாகத்தான் இந்த உலக அரசியல் நடைபெறுகிறது. அதில் கடைசியாக இருக்கக்கூடிய நாசிசமும் பாசிசமும் மிக மோசமான ஒன்று. அதை இந்த இரண்டையும் இன்றைக்கு இருக்கிற 2 நாடுகள் மூச்சாக கொண்டிருக்கிறது, அமெரிக்கா, இஸ்ரேல். அப்படின்னா இதுதான் அந்த பாசிச சித்தாந்தம். ஒரு இஸ்லாம், அந்த இஸ்லாத்தை வளர்க்கக்கூடிய, இஸ்லாத்தை புதுப்பிக்க வந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை சார்ந்து வாழக்கூடிய சத்தியசீலர்களான சஹாபாக்கள் இந்த மண்ணை விட்டு துறந்து சென்று விட்டார்கள். சரி, இங்க வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய கட்டளை. அவர்கள் போன பிறகும் அவர்களை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை ஒருவனுக்கு
அதை முறியடிக்கணுமா வேண்டாமா? பெருமானார் ரசூலுல்லாஹ் அந்த மண்ணை விட்டு போக மனமில்லாமல் போகிறார்கள். சென்ற பிறகும் இவன் விடுவதில்லை. இஸ்லாத்தை கருவறுக்க வேண்டும் என்கிற ஒரு வல்லாதிக்கம் இவன் கனவிலும் நினைவிலும் நிழலாட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தான். பாசிச சக்திகளுக்கு அல்லாஹ் பாடம் புகட்டிய வரலாறு பத்ரு போர். இதற்காக வேண்டிய தாருன் நதுவா என்ற அந்த தலைமையகத்தில் அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன், இன்றைக்கு நடைபெறக்கூடிய மறைமுகமாக நடைபெறக்கூடிய ஆபரேஷன்கள் நடைபெறுதா இல்லை? அண்டர் கிரவுண்ட் வார், அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன். அதே மாதிரி தாருன் நதுவா என்ற அவர்களது கேம்ப், அவர்களுடைய மிலிட்டரி பேஸில் அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்ற முன்காபிர்களின் தலைமைக்கு கீழாக நடைபெறுகிறது. முஹம்மதும் அவர்களது சஹாபாக்களும் இங்கு இருந்தாலும் இங்கு இல்லை என்றாலும் வேறு எங்கோ இருந்து கொண்டு அவர்கள் இதை இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். இதை எப்படி அழித்தொழிப்பது என்று ஒரு சதித்திட்டம் தீட்டியவர்களாக நாம் இரவோடு இரவாக தாக்குதல் நடத்த வேண்டும். அந்த தாக்குதலுடைய இடம் பத்ரு என்ற அந்த களத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய சதித்திட்டங்கள் எல்லாம் தீட்டுகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இதை அல்லாஹ் முன்னறிவிப்பாக செய்துவிட்டார். இன்னும் வரலாற்றிலே பேசுகிற பொழுது இது வியாபார நிமித்தமாக வந்து மக்கள் ஒன்று கூடி அதற்காக வேண்டி ஆயத்தங்களும் ஆயுதங்களும் தயாரிப்புகளும் முன்னெடுப்புகளும் இல்லாத ஒரு சூழலில், ஒரு சந்தர்ப்பத்தில் இது உருவான போர் தான் பத்ரு போர். இப்படி இருக்கிற பொழுது எதிர்பட்டாளங்கள், எதிர் சேனைகள், 1000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை இந்த அரபு மண்ணில் வளரவிடக்கூடாது, வாழவிடக்கூடாது என்ற அந்த பாசிச சிந்தனை, அந்த பாசிச சித்தாந்தம், இதோடு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். வாளோடு வாளாக, தோளோடு தோளாக வருகிறார்கள். ஆனால் இங்கு பெருமானாரின் தோழர்களோ அமைதி வழியில், அறவழியில் அல்லாஹுவை வணங்கி அல்லாஹ்விற்கு முற்றுமாக வழிபட்டு ஒரு கூட்டத்தை பெருமானார் ஒன்று திரட்டி கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 313 சஹாபாக்கள். போர் ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோற்றவர்களாக நடைபெறுகிறது. இன்று நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு காலத்திலும், ஒவ்வொரு நேரத்திலும் காலத்தையும் நேரத்தையும் அடிக்கக்கூடிய வெயிலையும் குறை சொல்லி நாம அசால்ட்டா நோன்பு விடுறவ யோசித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு ஒரு கூட்டம் நோன்பு நோற்றவர்களாக, நோன்பு என்பதும் புதுசு, போர் என்பதும் புதியது. இந்த இரண்டிலும் இந்த மக்கள் பயிற்சி வராத மக்கள். இருந்தாலும் அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வின் வழியில், அறவழியில் நின்று வாயில் தங்களுடைய நோன்பை நோற்றவர்களாக, கையிலே ஆயுதம் தரித்தவர்களாக, அல்லாஹ் ரசூலின் வார்த்தைக்கு இணங்க கட்டுப்பட்டு அறவழியில் யுத்த களத்திலே ஒரு சமூகம் போராடியது என்றால் அதுதான் சஹாபாக்கள். அதுதான் சஹாபாக்களுக்கு இருந்த ஈமானிய உணர்வும் உணர்ச்சியும். இன்றைக்கு நம்மிடத்திலும் அரபு நாடுகளிலும் இது இருக்கிறதா என்பதுதான் மிக கேள்விக்குறியான ஒன்று. அவர்களிடத்தில் அசைக்க முடியாத ஆணித்தரமான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக, உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள், வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் குறைவாக இருக்கலாம். அப்புறம் அவர்களுடைய ஈமான் வேண்டும். அது இல்லாம இறைவா, பத்ரிலே வெற்றியை தந்த இறைவா, எங்களுக்கு இப்பவும் இந்த நடைபெற்ற போரிலும் வெற்றி வேண்டும் என்றால் அவர்களுக்கு இருந்த ஈமான் இன்றைக்கு நமக்கும் அரபு நாடுகளுக்கு வேண்டுமா இல்லையா? அது இல்லாம அல்லாஹ்விடம் கையேந்தி என்ன பயன்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ஆணைக்கு இணங்க வலக்கத நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா, அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எத்தனையோ போர்களை நாம் உதவி செய்திருக்கிறோம், பத்ர் யுத்தங்களிலே நாம் உங்களுக்கு உதவி செய்தோம். வ அன்தும் அதில்லா, நீங்கள் குறைவானவர்களாக இருந்தீர்கள். கம்மின் ஃபியத்தின் கலீலின் கலபத் ஃபியத்தன் கசீரா, எத்தனையோ குறைவான கூட்டங்களின் மூலமாக பெரும் படையே வென்றிருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இங்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல, அல்லாஹ்வின் எண்ணம் முக்கியம்.
சஹாபாக்கள் அந்த யுத்த களத்திலே பங்கெடுத்தார்கள். அந்த யுத்த களத்தை அல்லாஹ் எப்படி மாற்றினான் பாருங்கள். நாளைக்கு பத்ர் யுத்தம் நடைபெறவிருக்கிறது. இரவு நேரங்களிலே பெருமானார் ரசூலுல்லாஹ் அந்த களத்தை நோட்டமிடுகிறார்கள். அந்த மண் எப்படி இருக்கிறது, நாம் நம்முடைய படைகளை எப்படி தயார்படுத்தணும் என்று போர் படை தளபதி என்ற அடிப்படையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய படைகளுக்கு என்னென்ன இராணுவ பயிற்சி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையில் பெருமானார் ரசூலுல்லாஹ் அந்த மண்ணை நோட்டமிட வருகிறார்கள். காலை பத்ர் களம், இரவு நேரத்தில் பெருமானார் அந்த மண்ணை பரிசோதிக்கிற பொழுது அந்த மண்ணை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு வசதியாக ஆக்கி கொடுத்தான். அதுவுமல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் முன்னறிவிப்பாங்க, இந்த இடத்தில் உத்துபா, இந்த இடத்தில் ஷைபா, இந்த இடத்தில் அபூஜகல் குத்துயிரும் கொலையுயிருமாக மாண்டு செத்து மடிந்து கிடப்பான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் மார்க் பண்ணாங்க. இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துல இவனை ஸ்கெட்ச் பண்ணி இப்படி போட்டு இப்படி தூக்குனா இந்த இடத்துல விழுவான் அப்படிங்கிற ஒரு போர் யூகம், ஒரு போர் யுக்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை எப்படி அட்டாக் பண்ணணும், அவனுடைய டார்கெட் எப்படி அப்படிங்கிறத சொல்றாங்க. அல்லாஹ்வும் முன்னறிவிப்பாக இந்த இடத்தில் அவன் செத்து மடிவான் என்று சொன்ன பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல கவனிக்கணும், அவர்களுக்கு உடல் வலிமையும் உள்ளத்தின் வலிமையும் அல்லாஹ் கொடுத்தான். சிறு தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஒரு டென்ஷனான வேலையில் தூக்கமே வராதுங்க. வருமா நமக்கு பெரிய ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கும். இந்த விஷயத்திற்கு எப்படிதான் தீர்வு காண வேண்டும் என்று நாமல் சிக்கலிலே தவித்து கொண்டிருக்கிற பொழுது தூக்கம் எப்படிங்க வரும்? அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க, அல்லாஹ்வுடைய ஆற்றலை பாருங்க. இந்த மக்களை ரிலாக்ஸா தூங்க வைக்கிறான். அவனத்தன் நுஆசன் சிறு தூக்கம், நவும் என்றால் பெருதூக்கம், நுஆஸ் சினத் அப்படின்னா சிறு தூக்கம். பேசுகிற சத்தங்கள் கேட்கும், ஆனால் கண் அயரும். அப்படி அந்த சிறு தூக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். கொடுத்து அடுத்து அல்லாஹ் மழையும் கொடுக்கிறான். அப்படின்னா இயற்கை அவர்களுக்கு சாதகமாக அல்லாஹ் அமைத்து கொடுக்கிறார். நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் இறங்கினால் இயற்கை கூட உங்களுக்கு துணை நிற்கும் என்கிற ஒரு சித்தாந்தத்தை அல்லாஹ் இந்த இரண்டு வழிகளிலே சஹாபாக்களுக்கு உணர்த்தினார். ஒன்று, அவர்கள் உளம் சார்ந்த விஷயத்தில் உளவியல் அடிப்படையில் அவர்களை ஒரு பதட்ட நிலையில் வைக்காமல் அவர்கள் ரொம்ப கூலாக்கலாம். எக்ஸாமினேஷன் நமக்கு பிள்ளைகள் ப்ரிப்பேர் ஆகுவாங்க, படிச்சிருப்பாங்க, ஒரே டென்ஷன். காலையில் எஞ்சதுலேருந்து எப்படி வருமோ, எப்படி ஆன்சர் பண்ணணுமோ, எப்படி எழுதணுமோ, அந்த டென்ஷன்லேயே இவன் பாதி கொஸ்டின் ஆன்சரை மறந்துடுவான் பாருங்க. அப்புறம் எதுலேயும் ஒரு காமனா ஒரு நடுநிலை சிந்தனையோடு அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி விட்ட பிறகு நாம் எதற்கு கவலையும் குழம்பலும்? நமக்கு எதற்கு? இந்த சேனைகள் அனைத்தும் அல்லாஹ்வை சார்ந்து நின்றது. அல்லாஹ் கையிலே பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டு விட்டன, அவன் நடத்தாட்டுகிறான் என்கிற நிலைமை வருகிற பொழுது அல்லாஹ் இவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கிறான். இவர்களது மண்ணையும் இவர்கள் களமான இருக்கிற களத்தையும் அல்லாஹ் இவர்களுக்கு சாதகமாக்கி கொடுத்தான். அதே பொய்கிற மழை இவர்களுக்கு சாதகமாக எதிர்ப்படைகள் சேனைகள் இருக்கக்கூடிய பகுதியில் நீரும் சகதியுமாக ஆகி அவருடைய கால் ஸ்தரமாக நிற்காத அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு சேரும் சகதியுமாக ஆக்கி கொடுத்தார். அவன் அந்த களத்தை தயார் பண்றான் பாருங்க அல்லாஹ். அதற்கு பிறகு ஒரு போர்படை தளபதி என்ற அடிப்படையில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் இரண்டரை கலந்து உரையாடக்கூடிய அந்த சம்பாஷணை இருக்கிறது. அதுதான் பத்ர் களத்தினுடைய ஒரு ஹைலைட் பாயிண்ட். வெற்றி உங்களுக்குத்தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இருந்த போதிலும் பெருமானார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை வணங்க, அல்லாஹ்வை வழிபட மறுக்கவில்லை. 2 ரக்காத் தொழுதவர்களாக, சிரமடைந்தவர்களாக அந்த மண்ணிலே மண்டியிட்டு அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பினார்கள், கண்ணீர் வடித்தார்கள். யா அல்லாஹ், இந்த யுத்த களத்திலே யுத்தங்கள் என்றால் என்னவென்று தெரியாத, சண்டை என்றால் என்னவென்று தெரியாத, வாளோடு வாளாக எப்படி நின்று போரிட வேண்டும் என்ற போர் பயிற்சிகள், ஒரு முன்னெடுப்புகள் இல்லாத ஒரு கூட்டத்தை
இப்பொழுது இரத்தம் தோய்ந்த இந்த யுத்த களத்திலே நான் இருந்திருக்கிறேன் இறைவா, உன்னன்றி உதவியை நான் யாரிடத்தில் எதிர்பார்ப்பது? இந்த மக்களுக்கு நீயே உதவிடுவாயாக என்று கண்ணீர் மல்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கிறார்கள், அழுது புலம்புகிறார்கள். பெருமானாரிடத்திலே மண்டியிட்டு பாடம் படித்த மேன்மக்கள் அல்லவா அவர்கள், அன்சாரி தோழர்கள், மக்கத்து முஹாஜிரீன்கள். பெருமானார் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் கூறுகிற விதமாக, நபியே, நாங்கள் உங்களுக்கு முன்னும் பின்னும், உங்களது வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் நாங்கள் யுத்த களத்திலே உங்களுக்கு பாதுகாப்பு தருவோம். எங்கள் உயிர் வீழ்ந்தாலும், எங்களுடைய உடலில் இந்த உயிர் பிரிந்தாலும் இந்த மண்ணிலே இந்த மதுரகளத்திலே பிரியுமே தவிர உங்களையும் இந்த இஸ்லாத்திய சன்மார்க்கத்தை நாங்கள் ஒரு காலமும் விடமாட்டோம் நபியே என்று சூளுரைத்து சுடர்முகம் காட்டிய அந்த பதில் சஹாபாக்களுடைய ஈமானிய உரம் நெஞ்சுரம் எங்கே? இன்றைக்கு அரபு நாடுகளிடத்திலே நம் மக்களிடத்திலே இருக்கிற ஈமானின் பலகீனம் எங்கே என்பதை யோசியுங்கள். பெருமானார் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதலாக பக்கபலமாக நின்றார்கள். இன்னும் சொன்னார்கள், நபியே, நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டம், அவரை விட்டு புறமுதுகு காட்டி ஓடிய கோழைகளைப் போல நாங்கள் அல்ல. உங்களது பண்பறையில் உங்களது பாசறையில் வளர்க்கப்பட்டவர்கள் அல்லவா நாங்கள் என்று பெருமானாருக்கு ஆறுதல் நிமித்தமாக வார்த்தைகள் சொல்ல சொல்ல பெருமானார் மெல்ல மெல்ல எழுகிறார்கள். எழுகிற பொழுதே ஒரு தாரக மந்திரத்தை, ஒரு அழகிய தஸ்பீஹை சொல்கிறார்கள். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். யா ஹய்யு யா கய்யூம் அஸ்மால் ஹுஸ்னால ஹய்யுல் கய்யூம்ங்கிறது அல்லாஹ்வுடைய மிக குறிப்பான ஒரு பெயர். அந்த வார்த்தையை நமக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள், இன்னல்கள், வியாபார ரீதியில், குடும்ப ரீதியில், கல்வி ரீதியில், பொருளாதார ரீதியில் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் எழுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த துவாவை கேளுங்கள். யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ். இறைவா, உன்னுடைய திருநாமத்தை கொண்டு என்றைக்கும் நிலைத்திருப்பவனே, நீர்த்திய ஜீவனுடையவனே, உன்னிடத்தில் நான் உதவி கோடுகிறேன், உன்னிடத்தில் நான் உதவி தேடுகிறேன் என்ற இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள். எவ்வளவு மலையளவுள்ள பிரச்சனையும் மடுவாக மாண்டு போகும் என்பது பெருமானாரின் வரலாற்றின் ஊடாக நாம் தெரிகிற தகவல். இந்த வார்த்தையை சொல்லி எழுகிறார்கள் பெருமானார். இன்னொன்று, இந்த சஹாபாக்களை நிறுத்திய பெருமானார் அல்லாஹ்விடத்திலே ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த மக்கள் எதுவும் அறியாத மக்கள், இவர்களை இந்த சூழும் பகைக்கு முன்னால் நான் நிறுத்தியிருக்கிறேன். இவர்கள் ஒரு கால் கொல்லப்பட்டால், இவர்கள் ஒரு கால் ஷஹீதாக்கப்பட்டால், லம் துஅபது ஃபில் அர்து, நீ வணங்கப்பட மாட்டாய். உன்னை வணங்குவதற்கு வழிபடுவதற்கு ஆள் இல்லை. இவர்கள்தான் இஸ்லாம், இவர்கள்தான் அன்றைக்கு இஸ்லாமியர்கள், இவர்கள்தான் தொழணும். அப்படி இவர்கள் ஒரு நாள் மரணித்து விட்டால், இறைவா, உன்னை வணங்குவதற்கு இந்த மண்ணில் ஆள் இல்லை என்று பெருமானார் அல்லாஹ்விடத்திலே சொல்ல சொல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஆறுதல் கூறி பெருமானார் ரசூலுல்லாஹ் எழுகிறார்கள். எழுது காலையிலே சரியாக மாலை பிற்பகுதி அசருக்கு முன்பதாக நடைபெற்ற போர் தான் பத்ர் போர். ஏற்கனவே அந்த யுத்தகலம் தயார் செய்த நிலையில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த மண்ணை அவர்களுக்கு சாதகமாக குஃபார்கள், குறைஷ் குஃபார்களுக்கு பாதகமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். இவர்களது ஈமானை வலு சேர்ப்பதற்காக, இந்த மக்களுடைய ஈமானுக்கு அல்லாஹ் கொடை வழங்குவதாக அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் செய்தார். இவர்களது கண்களுக்கு அல்லாஹ் இரட்டிப்பு மடங்காக அல்லாஹ் காட்டி கொடுத்தார். இவங்க ஒரு 300 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா ஒரு 600, 650, 700 நபர்களாக அந்த படையை அல்லாஹ் பிரமித்து காட்டி கொடுத்தார். இருக்கிறதா இல்லையா? அன்றைக்கு இருந்த ஈமானிய நம்பிக்கை, அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வை சார்ந்து, அந்த போர்படை தளபதியான ரசூலுல்லாஹ் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்து அந்த லெப்டினன்ட் கர்னல் பெருமானார் ரசூலுல்லாஹ் இருந்த காரணத்தினால் அல்லாஹ் இவர்களுக்கு இன்னும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒரு உதவி செய்தான். எப்படின்னா,
ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஒருத்தரையே இவர் 10-15 பேர் மாதிரி இவன் பார்க்கிற கண்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். அப்படின்னா ஒரு பயம், நம்ம ஒருத்தரை தான் அடிக்கிறோமா அல்லது 10 பேர் அடிக்கிறோமா, 10 பேர் சேர்ந்து நம்மளை அடிக்கிறது ஒருத்தரை தான். ஆனால் இவன் பார்வை எப்படி இருக்கிறது? அந்த அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கண் பார்வையை அல்லாஹ் என்ன செய்தான்? மழுங்கடிக்க செய்து அவர்களை அதிகமாக்கி காட்டி கொடுத்தான். இன்றைக்கு ஹராமிலே ஈடுபடாமல் நல்ல முறையில் வாழ்ந்த நம்முடைய 60-70 வாழ்ந்த மக்கள் தொப்பியும் தாடியும் கண்ணியமாக அல்லாஹ்வை வெளிப்பட்டு இருந்த காரணத்தால் பாய்மார்கள் அப்படின்னா பிற மக்களுக்கு ஒரு கண்ணியம் இருந்துச்சு. இன்னைக்கு சரக்குல ஹோல்சேல் டீலரா நம்மால தான் நிற்கிறான். ஹராமான காரியங்கள்ல எல்லா விஷயத்திலையும் நம்மால தான் நிற்கிறான். பின்ன எப்படி ஒரு கண்ணியம் இருக்கும் நம்ம மக்கள்கிட்ட? அன்றைக்கெல்லாம் ஈமானுடைய நெஞ்செழுத்தம் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வின் ரசூல் என்ற அந்த வாழ்ந்த மக்கள் அந்த கண்ணியம் இன்றைக்கு நாம் வசிக்கிற வாழுகிற பகுதியில் இருக்குதா? நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு அசால்ட்டா ஓடுறாரு. அன்னைக்கெல்லாம் நம்ம தெருவில் ஒருத்தன் வர்றதுக்கு பயந்தான், பாய்மாறு அப்படின்னு ஒரு கண்ணியம் இருந்தது. ஆனால் அந்த கண்ணியமும் அந்த கட்டுப்பாடும் எங்கே போனது? காலத்தின் மாற்றம், காலத்தின் சூழ்ச்சியும் சுழற்சியும் நம்முடைய வாழ்க்கையை மாறுபட்டு செய்து விட்டதா இல்லையா? அப்படின்னா இந்த ஒரு நிலைமையை அல்லாஹ் எதிரிகளுடைய கண்ணிலே அல்லாஹ் காண்பித்தான். பயம், அவர்கள் மனதிலே நாம் பயத்தை விதைத்தோம் அப்படிங்கிற அல்லாஹ். ஏன்? உங்களுடைய இதயத்தில் அல்லாஹ் ரசூலுடைய பயம் இருந்ததினால் எதிரிகள் மனதில் உங்களை குறித்துண்டான பயத்தை அல்லாஹ் தந்தான். ஆனால் இன்றைக்கு இருக்கிறதா? நம்முடைய ஈமான் எங்கே? பத்ர் சஹாபாக்களுடைய ஈமான் எங்கே என்பதை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். இன்னும் அல்லாஹ் அந்த மக்களுடைய ஈமானுடைய பலத்திற்கு சான்றாக ஸ்பெஷல் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய 3000 மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கினான். அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்க இன்னும் பொறுமை காத்தால் 5000 மலக்காக நான் இறக்கியிருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்படின்னா இவர்கள் பொறுமை காக்க அல்லாஹ்வோடு 2.5 இணைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணாங்க? அவர்களுக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸை வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கினான், மலக்குமார்களை வைத்து. சஹாபாக்கள் நமக்கு சொல்கிறார்களா இல்லையா? புகாரி ஷரீஃபில் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், பத்ரு போரில் மகாசி, கிதாபுல் மகாசி அப்படின்னே புகாரியினுடைய 2வது பாகம். 2வது பாகம்னா தமிழில் இல்லை, அரபில் 2 பாகம்தான் புகாரி. அரபில் நான் சொல்கிறேன். 2வது பாகத்தினுடைய ஸ்டார்டிங்கு கிதாபுல் மகாசி, போர் சம்பந்தமான பாடம். அதில் ஃபஸ்ட்டு விஷயமே பத்ரு போர் தான். அதில் வரக்கூடிய கலந்து கொண்ட சஹாபாக்கள் அனைவர்களும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எதிரிகளை வெட்டுவதற்காக நான் வாளை தூக்கினேன், ஆனால் அவனுடைய தலை துண்டாக கொய்து கீழே கிடந்தது. ஆச்சரியமா சொல்றாங்க. நான் ஒருவரை அடிக்க எத்தனிக்கிறேன், முனைகிறேன், ஆனால் அவன் என் வாள் சந்திப்பதற்கு முன்னால் அவன் கீழே விழுகிறான் அப்படின்னு சஹாபாக்களுக்கு சொல்லும். சஹாபாக்கள் நபியநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நீங்கள் காணாத ஒன்றை நான் காண்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படின்னா வெட்டியது யார்? மலக்குமார்கள். அல்லாஹ் எப்படி உதவி செய்தான் பாருங்கள். அப்படின்னா இந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவருடைய ஈமானுக்கு அல்லாஹ் வலு சேர்த்தான். இறுதியில் அந்த பத்ரு களத்தை அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு, சத்தியசீலரான சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வெற்றி களமாக அமைத்து கொடுத்தான் என்பது வரலாறு. ஆக இதிலிருந்து நாம் ஈமானிய உணர்விற்கும் நிறைய பாடங்கள், நிறைய படிப்பினைகள் பெற வேண்டும். நம்முடைய நாடுகள் இன்றைக்கு ஒற்றுமையோடு இருக்கிற பொழுது, நம்முடைய நாடுகள் இன்றைக்கு ஒற்றுமையாக இருந்தால் இதுபோல அந்த 2 கையவர்கள் உருவாகி இருப்பார்களா? இஸ்ரேல் அமெரிக்கா என்ற இந்த கையவர்கள், காழ்ப்புணர்ச்சி மிக்கவர்கள் உருவாகி இருப்பார்களா என்று சிந்தியுங்கள். இன்றைக்கு நடைபெறுகிற போர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியிலே வாழக்கூடிய நம்முடைய மக்கள் பொருளாதாரம் ஈட்டுவதற்காக சென்ற மக்கள் அங்கே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இந்த சூழலிலே வாழ்கிறார்கள், ஒரு பதட்டத்திலே வாழ்கிறார்கள்.
அல்லாஹ் அந்த மக்களை எல்லாம் பாதுகாப்பானாக. அப்படி இந்த நிலைமையில் நாம் இருக்கிறோமே, ஆனால் நம்முடைய நாடுகள் இன்றைக்கு அவமானத்தின் அடையாள சின்னங்களாக இருக்கின்றதா இல்லையா? எங்க குர்ஆனுடைய அடிப்படையில் இந்த இரண்டு நபர்களுமே ஒருவருக்கொருவர் எதிரிகள் தான். அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த இரண்டு பேருக்குமே பிடிக்காது. ஏன்னா இவன் யூத, இவன் நசாரா. இஸ்ரேல் யாரு? அவன் முழுக்க முழுக்க நசாராக்கள், அவர்கள் முழுக்க முழுக்க ஜூயுஷ்கள், இவர் யஹூதி. அப்படின்னா இவர்களுக்கு மத்தியிலே உண்டான விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது நாங்கள் தான் உயர்வானவர்கள் என்று யஹூதிகள் சொல்வார்களாம். லஸ்த மின்ஹும், நீங்கள் நேர்வழியில் இல்லை என்று சொல்வார்களாம். ஆனால் இவர்கள் அதற்கு மறுத்து என்ன பேசுவார்களாம்? நாங்கள் தான் நேர்வழி இருக்கிறோம் என்று சொல்வார்களாம். ஆக இவர்கள் அடிப்படையிலே இரண்டுவர்களும் கொள்கையின் அடிப்படையில் வணக்க வழிபாட்டிலே இரண்டு நபர்களும் முரணானவர்கள். ஆனால் இஸ்லாம் என்று வருகிற பொழுது, இஸ்லாமை அழிக்க வேண்டும் என்று வருகிற பொழுது, இஸ்லாமியர்கள் இரத்தம் என்று வருகிற பொழுது இவர்கள் ரெண்டும் அரணாக இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் முரணாக வாழ்ந்த மக்கள் அரணாக இருக்கிறார்கள், ஒற்றுமையோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்லாத்திலும் இஸ்லாத்தின் பார்வையிலும் அல் குர்ஆன் ஒன்று, அல்லாஹ் ஒன்று, ரசூல் என்று சொல்லி வாழக்கூடிய, ஒற்றுமையோடு வாழக்கூடிய, ஒற்றுமை நெறியோடு வாழக்கூடிய அரணாக இருக்கிற இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமியர்கள் நாம் நமக்குள்ளாக முரணாக இருக்கிறோம். சியா சன்னி அப்படின்னு சொல்லி பிரிவினைவாதம் பேசிக்கொண்டு இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இந்த பிரித்தாளுகிற சூழ்ச்சி, இந்த டிவைடட் ரூல் பாலிசி, இது இருக்கிற வரை இந்த மக்களுக்கு தீனி போடுற மாதிரி தான். இந்த மக்களுக்கு அவர்கள் வெல்வதற்குண்டான வசதி வாய்ப்புகள் ஏராளம் இருக்குது. அதை யதார்த்தமான இந்த பதிலுக்களம் நமக்கு சான்று பகிர்கிறது என்றால் அன்பிற்கிடையவர்களை நல்ல யோசிக்கணும். திருத்தப்பட வேண்டிய அம்சங்கள் யாரிடம் இருக்கிறது? ஒரு சிறிய படையை வைத்து பெருமானார் ரசூலுல்லாஹ் அவர்களை அடித்தொழித்து சாகாத சரித்திரத்தில் சகாப்தமாக்கி உருவாக்கி காட்டிய சஹாபாக்களுடைய வாழ்வியல், சஹாபாக்களின் வணக்கவியல், சஹாபாக்களின் போரியல், அவர்களுடைய யுத்தம் எங்கே? அவருடைய சித்தாந்தம் எங்கே? இன்றைக்கு அரபு நாடுகள் தொட்டு அந்நிய நாடுகள் வரை அந்நியன் அணியக்கூடிய காலணிக்கு காலுறையாக இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் எங்கே என்று யோசியுங்கள். அவன் நமக்குள்ளாக பிளவுகள், பிரிவுகள், பேதமைகள் இருக்கிற காலமெல்லாம் நாம் தோல்வியை நோக்கித்தான் தழுவுவோம் என்பது எந்த சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலௌன், இஸ்லாமியர்களை குறித்து, இஸ்லாத்தின் சாம்ராஜ்யத்தை குறித்து, இஸ்லாத்தின் சிந்தனையை, இஸ்லாத்தின் சித்தாந்தத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது, மக்களை நீங்கள் கவலைப்படாதீர்கள், வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், வஅன்துமுல் அலௌன், நீங்கள் தான் வெற்றியாளர்கள், நீங்கள் தான் உயர்வானவர்கள், நீங்கள் தான் மேன்மக்கள் என்று அல்லாஹ் வாகை சொல்லி, வாகை சூடி அல்லாஹ் அடுத்த தொடரில் அல்லாஹ் சொல்கிறான், வஅன்துமுல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன். அதில் ஒரு பாயிண்ட் வச்சா பாருங்க, நீங்கள் தான் வெற்றியாளர்கள், ஆனா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக வாழ வேண்டும், நீங்கள் முஸ்லிம்களாக அல்ல, பெயர் தாங்கி இஸ்லாமியர்களாக அல்ல, இந்த நாடு என்று பெயரை தாங்கிய அந்த நாடுகளாக இல்லை, நீங்கள் முஃமினாக வாழுங்கள். அந்த ஈமானிய உரம் இருக்கிறதா? ஈமானிய உரம், ஈமானிய நெஞ்செழுத்தம் இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் வான்மறையில் வாகை சூடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு தந்தருள்வாளிப்பானாக. போர் சூழல் நிலவக்கூடிய இரண்டு நபர்களும் அங்கு தாக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இவன் விடுறதாட்டு இல்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. நம்முடைய மக்களுக்கு ஒரு உணர்வையும் ஈமானிய உணர்ச்சியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து நம்முடைய சமுதாயத்தை ஒரே ஒற்றுமை என்கிற நிழல் குடைகளுக்கு கீழாக கொண்டு வந்து ஒற்றுமை என்கிற கயிற்றை பற்றி பிடிக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல வாய்ப்பினை
மறுமை நம்முடைய அரபு தேசங்களுக்கு அல்லாஹ் தந்து ஈமானிய எழுச்சியும் ஈமானிய உணர்ச்சியும் பெற்று அல்லாஹுக்காக இணைந்து பத்ர் களத்திலே வாகை சூடிய சஹாபாக்களுடைய வெற்றியை, அவர்களுக்கு இருக்கிற ஈமானை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாகர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال. ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, யுக முடிவை நாளை நோக்கி நாம் பயணிக்கிறோம். உலகத்தின் எல்லா மூலையிலும் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவார்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் யுக முடிவு நாளின் ஒரு முன்னறிவிப்புகளை நமக்கு செய்தார்கள். அந்த ஒரு சூழல்தான் இன்றைக்கு நடைபெறுகிறதோ என்று நாம் எண்ணுகிற அளவிற்கு இன்றைக்கு யுத்தங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இவைகளெல்லாம் நமக்கு என்ன பாடத்தை வழங்குகிறது என்றால், அல்லாஹ்வை சார்ந்து வாழுங்கள். நம்முடைய கபருக்காக நாம் என்ன பதில் வைத்திருக்க போகிறோம்? நிரந்தரமான அந்த மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நானும் நீங்களும் என்ன தயாரிப்புகள் முன்னெடுப்புகளை செய்திருக்கிறோம்? பெருமானார் அறிவித்த முன்னறிவிப்புகள் அனைத்தும் கிட்டத்தட்ட வந்துவிட்டது, வந்து கொண்டிருக்கிறது. போர்கள் மூலம் போர் பதட்டங்கள் நிகழும். உலகின் எல்லா திசையிலும் திக்குகளிலுமிருந்து நீங்கள் தாக்கப்படுவீர்கள், அழிக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்த இந்த காலத்திலே நாம் வாழ்கிறோம் என்றால், நாம் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஈமானின் உறுதியை இன்றைக்கு நாம் நிலைநிறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அன்பிற்கிடையவர்களே, யுக முடிவு நாளை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழலில் வாழக்கூடிய நாம் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சித்தாந்தங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த மக்களுக்கு முழுக்க முழுக்க துஆ செய்தவர்களாக. போர் என்று வருகிற பொழுது எல்லா மக்களும், நல்லவர்களும் தீயவர்களும், அல்லாஹ்வை வழிபட்டவர்களும் வழிபடாதவர்களும், பெண்களும் ஆண்களும் இன்னும் வயோதிகர்களும் பச்சிலம் பாடைகளும் மடியும் என்பதுதான் உலக நியதி, யுத்தத்தின் நியதி. அந்த அடிப்படையில் அல்லாஹுக்காக வேண்டி அறவழியில் போராடக்கூடிய மக்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்வோம். அநியாயமாக போராடக்கூடிய மக்களுக்கு ஃபிரௌன், ஹாமான், காரூன், அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாடத்தை, படிப்பினையை நாம் காண்போம். நாம் செய்யக்கூடிய துவாலாம் இவன் கிட்டத்தட்ட சீக்கிரம் அழிஞ்சிருவான், அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து தப்பிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி என்பது மிக கடுமையாக இருக்கும், அல்லாஹ்வுடைய பிடி என்பது மிக கொடுமையாக இருக்கும் என்றெல்லாம் நாம் குர்ஆனிலே படிக்கிறோம். ஆனால் அந்த கடுமையான பிடி என்பது இன்றைக்கு வாழக்கூடிய காலங்களில் நம் கண் முன்னாக தெரிகிற பொழுது நாம் சந்தோஷப்படுவோம். காரணம், நம்முடைய ஈமான் பலகீனப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த அதாபுகள், அந்த வேதனைகள், தண்டனைகளை அல்லாஹ் இந்த ஜெனரேஷன் வாழக்கூடிய இந்த தலைமுறையினுடைய கண்களுக்கு முன்பாக காட்ட வேண்டும் என்பதுதான் எனக்கும் உங்களுக்குமான ஆசை, இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அந்த சுப செய்தியை அல்லாஹ் வெகு விரைவில் அல்லாஹ் தருவான். ஆக நம்முடைய மக்களை ஈமானிய வலுவையும் ஈமானுடைய பலத்தையும் அல்லாஹ் தந்து, பத்ர் சஹாபாக்களுக்கு உண்டான அந்த நெஞ்சுரத்தை நம்முடைய மக்களுக்கு அல்லாஹ் தந்து, அந்த பத்ருக்களத்தில் எப்படி வெற்றி வாகை சூடி இந்த சமூகத்திற்கு வெற்றி பெற்ற சமூகமாய் இஸ்லாத்தை அடையாளப்படுத்தினார்களோ, இஸ்லாத்திற்கு ஒரு முகமும் முத்திரையும் அங்கீகாரத்தையும் வழங்கினார்களோ, அதே அங்கீகாரம் யுக முடிவு நாள் வரை நாம் வழங்கிடவும் தொடுத்திடவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் நசீபை நல்கிடுவானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.